சொல்லுவோம். என்ன கேட்கிறாருன்னா, பெண்கள் நாடாளலாமா, அது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று கேட்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அவர்களுக்கு கணிசமான உரிமைகளை, தேவையான வேண்டிய உரிமைகளை இஸ்லாம் வழங்கி இருக்குது. அவர்களுக்கு கல்வி கற்கிற உரிமை, அவர்கள் தேவைப்பட்டா தொழில் செய்து கொள்ற உரிமை, அவர்களுடைய மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை, சரியான வாழ்க்கை அமையல் என்று சொன்னா அவர்களாகவே திருமணத்தை ரத்து செய்து கொள்கிற உரிமை, புருஷனை வேணான்னு சொன்னா ரத்து பண்ணக்கூடிய, எந்த கோர்ட்டுக்கும் போகாம ரத்து பண்ணிக்கலாம், ரத்து பண்ணி கொள்ளக்கூடிய உரிமை, சொத்து உரிமை, தகப்பன் சொத்துல இருந்து கணவன் சொத்து வரைக்கும் சொத்துக்கள்ல உரிமை, எல்லா உரிமையும் இஸ்லாத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்துல நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு தடவை சொல்றாங்க, பெண்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரும் பொழுது அந்த சமுதாயம் வெற்றி பெறுவதில்லை என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. இது ஆதாரப்பூர்வமான செய்தி தான். அது இஸ்லாம் இப்படி சொல்லுதுங்கிறத நம்ம மறுக்கவே இல்லை. இது இஸ்லாத்துல சொல்லப்பட்ட ஒரு நெறிதான். இது நபிகள் நாயகம் சொன்னதுதான் இஸ்லாம். சில விஷயங்கள்ல நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டாத சில விஷயங்கள் இருக்கலாம். ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் நாங்கள் அதை ஏற்றுதான் ஆகணும். நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கும். இன்றைக்கு நடைமுறையில பார்க்கிறோம், அதுல சில நன்மைகள் இருக்கத்தான் செய்யுது. எப்படின்னு கேட்டா, ஒருவன் தலைமை பொறுப்புக்கு வருவதா இருந்தால் ஆகாயத்திலிருந்து குதிச்சுலாம் வர முடியாது. எப்படி வரணும் என்று கேட்டால், ஆண்கள் எப்படி வருகிறார்கள், பெண்கள் எப்படி வருகிறார்கள் பாருங்க. ஆண்கள் ஒரு கருணாநிதியோ, ஒரு அன்பழகனோ, ஒரு அத்வானி வாஜ்பாயோ ஒரு பொறுப்புக்கு வருகிறார் என்று சொன்னால், கீழே இருந்து கொடி பிடிச்சி, பச ஒட்டி, போஸ்டர் ஒட்டி, லத்தீப் சார்ஜ் வாங்கி, ஜெயிலுக்கு போய் களி திண்டு, சட்டியை தூக்கி, இப்படியாக வட்டம் மாவட்டம் இந்த மாதிரியான அடிப்படையில் தான் ஆண்கள் பொறுப்புக்கு வருகிறார்கள். பெண்கள் எப்படி வருகிறார்கள் என்று கேட்டா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் ஒரு ஆணுடைய உறவினராக இருந்த ஒரே காரணத்திற்காக ஷேக் ஹசீனா வருகிறார்கள் என்று சொன்னால், அவருடைய புருஷன் அந்த நாட்டில் பிரதமராக இருந்ததுக்காகத்தான் அவருக்கு வர முடிஞ்சிச்சு. இலங்கையில சந்திரிகா வந்திருக்கிறார் சொன்னா, அவங்க தகப்பனார் இருந்தாரு ஸ்ரீ பண்டார நாயக்கா. பண்டார நாயக்காவை சுட்டுப்பிட்டாங்க. பண்டார நாயக்கா சுட்டதுனால சந்திரிகாவுடைய அம்மா பிரதமரா வந்தாங்க. பண்டார நாயகா சுட்டுக் கொல்லப்பட்ட உடனே ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா இலங்கைக்கு பிரதமரா வந்தாங்க. அவங்க மகளா இருக்கிறதுனால இப்ப சந்திரிகா அம்மா வந்திருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல பேனசீர் வந்தாங்கன்னு சொன்னா எந்த பசையும் ஒட்டுனது இல்ல, எந்த கொடியும் பிடிச்சது இல்ல, எந்த பொது வாழ்க்கையில அடி உத வாங்கினது இல்ல, பூட்டோவுக்கு மகளா பிறந்ததை தவிர வேற அரசியல் வாழ்க்கையில அவர்கள் ஒரு பெரிய தியாகங்கள் பண்ணினது இல்ல. நம்ம நாட்டில் இந்திரா காந்தி அம்மா வந்தார்கள் சொன்னா நேருவுக்கு மகளா பிறந்திருக்காட்டி நிச்சயமா வந்திருக்க முடியாது. சோனியா காந்தி இந்த நாட்டில் அடுத்த பிரதமரா வர முடியுதுன்னு சொன்னா, இந்த நாட்டில் பிறக்காத ஒருத்தர் கூட வர முடியுதுன்னு சொன்னா, ராஜீவ் காந்திக்கு மனைவி என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் வருகிறார்களே தவிர, சோனியா காந்தி கீழ இருந்து நாலனா மெம்பரா இருந்து அப்படி படிப்படியா வளர்ந்து அவர்கள் இந்த நாட்டில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா வந்த அரசியல் பேசல, இது எல்லாத்தையும் அலசுறதுதான், இது யாரையும் விடுற மாதிரி இல்லை. அதுக்காக தான் ஜெயலலிதா வந்திருக்கிறார்கள் என்று சொன்னா, அவர்கள் ஒரு எம்ஜிஆர் அவர்களோட அவருக்கு ஒரு நெருக்கம் இருந்ததாக மக்கள் நம்பியதுனால, எம்ஜிஆரும் அவரை அப்படி பூஸ்ட் பண்ண காரணத்தினால அப்படித்தான் வந்தார்களே தவிர, ஜானகி அம்மார் வந்தார்கள் என்று சொன்னா எம்ஜிஆருடைய மனைவி என்ற காரணத்திற்காக வந்தாங்களே தவிர, நஜ்மா ஹப்துல்லா வந்திருக்கிறாங்க சொன்னா அவர் கணவர் ஹிபத்துல்லா செய்த தியாகத்துக்காக வேண்டி அவர் இறந்ததுக்காக பரிதாபப்பட்டு நஜ்மா ஹப்துல்லா வந்தாங்களே தவிர, மோகினிகிரி வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா விவி கிரியுடைய மகளா இருக்கிறதுனால மோகினிகிரி வந்திருக்கிறார்களே தவிர, பொது வாழ்க்கையில பிரகாசிக்கிறவர்கள் எல்லாம் இப்படித்தான் வருகிறார்கள் என்பதை விதிவிலக்காக ஒன்னு ரெண்டு கூட நம்மளால பார்க்க முடியல. எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, பொது வாழ்க்கையில தியாகங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த தியாகத்தை எல்லாம் நம்ம பெண்கள் மீது சுமத்த முடியாது. இப்படித்தான் வரணும் வைங்க. எப்படி முறைப்படி வரணும்? பொம்பளை வந்தாலும் ஆம்பளை வந்தாலும் பசைய தூக்கு, போஸ்டர் ஒட்டு, லாக்கப்ல தள்ளு. இத இந்த மாதிரி போய் ஈடுபட்டா அந்த பொம்பளை ஒழுங்கா திரும்ப முடியுமா? இந்த மாதிரியான இறக்குங்க காரியத்தெல்லாம் ஈடுபட்டா அவளுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? எந்த மாதிரி ஆக்கி போடுவாங்க கூட இருக்கிறவங்க. அதாவது இன்னைக்கு பிரதமர் சீட்ல உட்கார்ந்து ஒரு பேர் நெருங்க மாட்டான். அன்னைக்கு இந்த அம்மா நம்மளோட சேர்ந்து பசை கொட்ட வந்துன்னு வைங்க, என்ன ஆயிருக்கு, என்ன நடந்திருக்கும்னு கேட்கிறேன்.
நம்மளோட சேர்ந்து லாக்கப்படி சர்டிபிகேட் புடிஞ்சு வைங்க, என்ன ஆயிருக்கு? அவங்களுடைய ஒழுக்கம் எல்லாமே கேள்விக்குறியா போயிடும். அப்ப இதை நம்ம எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, ஒரு தலைமைத்துவம் என்பது பல்வேறு தியாகங்களுக்கு பிறகு வரக்கூடியது. பெண்களுக்கு நம்ம கண்ணியப்படுத்த வேண்டியதுதான். பெண்களுக்கு வேலை கொடுக்கறவங்க சீட்ல உட்கார்ந்து கணக்கு பார்க்கிற வேலையை கொடுக்கலாம், அது ஓகே. ஒரு மேனேஜர் ஆபீஸ்ல உட்கார்ந்து அதுல உட்கார்ந்து நிர்வாகம் பண்ற வேலையை கொடுக்கலாம், அது ஓகே. லாரியில மூட்டை தூக்குற வேலையை கொடுக்கலாமா? வேலை கொடுக்கறோங்கிறதுக்காக வேண்டி மூட்டையை தூக்கி இறக்கி லோடு உமன் ஆக்கலாமா? அது சரியா வருமா? அது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அவங்களுடைய உடல் கூறு ரீதியாகவும் சிலர் கவனிக்க வேண்டியிருக்கு. அவர்கள் இந்த வழியெல்லாம் இஸ்லாம் கொடுக்க வேண்டாம். என்ன சொல்லுது? இந்த ஆட்சிக்கு வருவதற்கு தலைமை என்பதற்கு பல்வேறு தியாகங்கள் இருக்க வேண்டும். பெண்கள் அப்படி வருவதில்லை. நம்ம சிந்திச்சு பார்த்த வரைக்கும் பெண்கள் எப்படித்தான் வருவார்கள் என்று சொன்னால், ஒரு ஆணுடைய துணையை கொண்டுதான் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது நம்மளுக்கெல்லாம் நான் கேட்கிறேன், அப்ப இந்த கட்சிக்கு உழைச்ச நம்ம கதை என்ன? நான் ஒரு காங்கிரஸ் வச்சுக்கிறோம். ஏன்டா நான் எத்தனை 50 வருஷமா காங்கிரஸ்ல உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். நேற்று ஒரு பொம்பளை ராஜீவ் காந்தி கொண்டாட்டிய வந்தோன்னு வரணும், என்னப்பா நியாயம்? நான் அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது என் தம்பி தீ குடிச்சான், நான் அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு முதலமைச்சரா வர முடியல, எம்ஜிஆருக்கு வேண்டிய ஒரு பொம்பளைனால வர முடியும், என்னப்பா நியாயம்? அப்ப நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? ஏன் அந்த காங்கிரசுக்காக வேண்டி மொரார்ஜிக்கு வர முடியல, இந்திராவுக்கு வர முடிஞ்ச? மொரார்ஜி காங்கிரசுக்கு யாரு, இந்திரா காங்கிரசுக்கு யார்? மொரார்ஜிங்கிறவர் காங்கிரசுக்கு என்ன உழைத்தவர், அவரால் வர முடியவில்லை. அப்புறமேல சஞ்சீவ ரெட்டி என்ன பாடு, அவர்லாம் யாரு? காங்கிரஸ் தூண்கள். நிஜலிங்க பாக்கலாம் யாரு? பழைய கதை நினைச்சு பாருங்க, சிண்டிகேட் இண்டிகேட் பிரிஞ்ச காலத்தை நினைச்சு பாருங்க, எவனும் ஏத்துக்க மாட்டேங்கிறான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? பெண்ணு வந்த உடனே இப்படித்தான் குறுக்கு வழியில தலைமையில கொண்டே உட்கார வைக்கிறோம். இப்படி வந்தவர்களுக்கு கீழே உள்ளது என்ன தெரியும்? கீழே இருந்து பச கொட்டிட்டு வந்தவனுக்கு எல்லாம் தெரியுங்க, இது என்ன தெரியும்? அதனாலதான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, பொது வாழ்க்கை என்பது ரொம்ப பெரிய விலை கொடுத்து வர வேண்டியது. ஆட்சி தலைமை என்பது அந்த ஒன்றை நபிகள் நாயகம் இந்த காரணத்தை சொல்லல, நானா சிந்திச்சு பார்த்ததுல நான் எனக்கு தெரிந்த விடை. நீங்கள் இன்னும் சிந்தித்தால் இதை விட சில விடைகள் கிடைக்கலாம். இந்த சனியன் வேணாம். கீழே இருந்து போனா போகலாம், கீழே இருந்து போனா சுத்தமா போய் சேர இயலாது. மேலே இருந்து வந்தா குறுக்கு வழியில வர்றது ஒரு பெண்ணுக்கு பெருமையா? இது என்ன பெருமை? அவருக்கு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வர்றது ஒரு பெருமையா? இது சிறுமையா பெருமையான? அதை யோசிச்சு பார்க்கணும். அதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய நிலை. தங்களது இஸ்லாமிய மதத்தில் ஒவ்வொரு இஸ்லாமிய குடிமகனும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியதாக 5 நெறிமுறைகள் இருப்பதாக அறியப்படுகிறது. அவைகள் யாவை? அவை ஒவ்வொரு இஸ்லாமிய குடிமகனாலும் கடைபிடிக்கப்படுகிறதா, சாத்தியமா? இதற்கு விளக்கம் தேவை. ஒவ்வொரு இஸ்லாமியனும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் யாவை? அவை இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறதா, சாத்தியமா? இதுதான் ஐயாவுடைய கேள்வி. ஒவ்வொரு இஸ்லாமியனும் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை யாவை என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையில சாறு பிழிந்து மக்களுக்கு சொன்னார்கள். கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்ல அதுல ஒன்று என்னன்னு கேட்டா, எந்த ஒரு கட்டத்திலையும் உயிரே போகிற நிலை வந்தாலும் சரி, யாரையும் நீங்கள் ஏமாற்றக்கூடாது. அரசாங்கத்தை, தலைவனை, பொண்டாட்டிய, புருஷனை, புள்ளைய, நண்பன, தெரியாதவன, வேற மதத்துக்காரன, வேற நாட்டுக்காரன, வேற மொழிக்காரன, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் யாரும் யாரையும் எப்போதும் ஏமாற்றி விடாதீர்கள். இது நபிகள் நாயகத்தினுடைய இஸ்லாத்தினுடைய சாறு. இது ஒண்ணு. அதே மாதிரி ஒருவர் இன்னொருவர் மீது எந்த விதமான பழிகளையும் சுமத்தி விடாதீர்கள். ஆதாரம் இருந்தா மட்டும்தான் ஒருவர் மீது பழி சுமத்தணும். நான் ஒரு தப்பு செஞ்சேன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சாதான் தப்பு சொல்லணுமே தவிர, வதந்திகளை பரப்பி ஒரு பெண்ணின் மீது, ஒரு ஆணின் மீது, அவனுடைய நேர்மையின் மீது, நம்பகத்தன்மையின் மீது நீங்கள் பழிகளை யாரும் யார் மீதும் சுமத்தி விடாதீர்கள். மொழி, இனம், குலம் என்ற பெயரால் நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற எல்லா வேற்றுமைகளையும் விட்டு ஒழியுங்கள். என்னுடைய காலடியில் போட்டு நான் அவற்றை இப்போது மிதிக்கிறேன். நபிகள் நாயகம் சொன்னாங்க. குலப்பெருமை, இனப்பெருமை, நிறப்பெருமை, சாதி பெருமை அத்தனையும் போட்டு என் காலடியில் போட்டு இன்றோடு மிதிக்கிறேன். இதை ஒழித்து கட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இதை எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். பொருளாதாரத்திலே நீங்கள் வட்டி, மோசடி, ஏமாற்று, அந்த மாதிரியான எந்த ஒரு மனிதனுடைய சொத்துக்களையும் அவன் மனப்பூர்வமாக விரும்பி உங்களுக்கு விட்டுத் தருவதை தவிர நீங்கள் தொடாதீர்கள். அவனா விரும்பி மனப்பூர்வமாக விட்டு தந்ததை தவிர
எவருடைய சொத்துக்களுக்கும் நீங்கள் ஆசைப்படாதீர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். இறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் சொன்னாங்க. இறுதியாக ஆண்களே, பெண்களை உங்கள் கையிலே அடைக்கல பொருளாக விட்டு செல்கிறேன். இஸ்தவுசு பின்னிசாயி ஹைரா, உங்கள் மனைவியரை சிறந்த முறையிலே நடத்துங்கள். தாம்பத்திய வாழ்க்கையை அனுபவிப்பதை தவிர அவர்கள் விஷயத்திலே உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அவர்கள் உங்களுக்கு அடிமைகள் இல்லை என்று நபிகள் நாயகம் அவர்கள் பெண்கள் விஷயத்திலே நான் உங்களை கடுமையாக எச்சரிக்கிறேன், அதிகமாக எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு அந்த ஒரு அறிவுரையையும் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதான் அந்த ஜூஸ் பிழிந்தது. முக்கியமா சொன்னார்கள், இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கிற கடவுள் ஒரே ஒருத்தன் இருக்கிறான். தமிழனுக்கு அவன் தான் கடவுள், மலையாளிக்கு அவன் தான் கடவுள், அமெரிக்கனுக்கு அவன் தான் கடவுள், இந்தியனுக்கு அவன் தான் கடவுள், டோட்டல் அந்த சராசரத்துக்கு அந்த ஒரு கடவுள் தான் இருக்கிறான். அவனை தவிர நீங்களாக உருவாக்கி கொண்டவைகளை கடவுள் என்று கொள்ளாதீர்கள். உங்களை உருவாக்கியவனை நீங்கள் கடவுள் என்று கொள்ளுங்கள், நீங்கள் உருவாக்கி கொண்டவைகளை கடவுள் என்று கொள்ளாதீர்கள் என்பது நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு சாறு பிடித்து தந்த விஷயங்கள். இதன் தொடர்ச்சியாக அதை நடைமுறைப்படுத்தும் விதமாக 5 நேரம் தினசரி தொழுங்கள், வருடத்திற்கு ஒரு மாதம் நோன்பு வையுங்கள், வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜி என்ற கடமையை நிறைவேற்றுங்கள், பொருளாதாரம் பெற்றிருப்பவர்கள் தங்கள் சொத்துக்களிலே 2.5% எடுத்து மற்றவர்களுக்காக கட்டாயமாக வழங்கிவிடுங்கள், முடியுமானால் அதைவிட அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். இதுதான் நபிகள் நாயகம் சொன்ன சாராம்சம். இது கடைபிடிக்கிறது சாத்தியமா, பிடிக்கிறாங்களான்னா பிடிக்கல. நிறைய முஸ்லீம்கள் கடைபிடிக்கல. கடைபிடிக்கலங்கிறதுனால ஒரு நல்ல தத்துவம் தவறாகி விடாது. கடைபிடிக்காத காரணம் என்னன்னா சொல்லப்படவில்லை, அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பிரச்சாரத்தை நாங்கள் முடுக்கிவிட்ட பிறகு 20 ஆண்டுகளாக எங்கள் சமுதாயத்தில் மூட நம்பிக்கைகள், எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற வரதட்சணைகள், எங்கள் சமுதாய மக்கள்கிட்ட உள்ள கொடுக்கல் வாங்கல்ல உள்ள நேர்மையின்மைகள், இவையெல்லாம் பாவம் என்று நாங்கள் பிரச்சாரம் செய்து இந்த 20 ஆண்டுகளில முஸ்லீம் மக்கள்கிட்ட நாங்கள் நல்ல ரிசல்ட்டை பார்க்கிறோம். இன்னைக்கு காசுக்கு என்றால் பல்லிழிக்கக்கூடிய இந்த உலகத்தில் 5 லட்சம் 10 லட்சம் என்று வரதட்சணை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் வரதட்சணை வாங்கவே மாட்டேன் என்று சபதம் எடுத்து திருமணம் செய்கிற இளைஞர்களை எங்கள் கண்களால் நாங்கள் பார்க்கிறோம். நானே 1000க்கு மேற்பட்ட திருமணங்கள்ல வரதட்சணை வாங்கின திருமணங்கள் நான் கலந்து கொண்டதே கிடையாது. அது ஒரு லட்சியமா வச்சிருக்கிறோம். சொந்தத்தில் நடந்தா கூட டவுரி வாங்கினா நான் கலந்துக்கிற மாட்டோம். வரதட்சணை வாங்காத எளிமையாக நடக்கிற திருமணங்களை வசதி படைத்த கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவன் செய்கிற காட்சியை பார்த்து நாங்கள் புல்லரித்து போய் கொண்டு வருகிறோம். இந்த மெசேஜ் எந்த அளவுக்கு எங்க மக்கள்கிட்ட போகுதோ அந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லப்படல. எங்க மக்களுக்கு இஸ்லாத்துக்கு வந்தாங்களே தவிர இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள் குறைவாயிட்டாங்க. ஏதோ வாழையடி வாழையா செய்யறதை எல்லாம் இஸ்லாம் என்று நினைத்து விட்டார்கள். இப்போது ஒரு உலகமெல்லாம் ஒரு இஸ்லாமிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. முஸ்லிம் ஒரு காலத்தில் இன்னொன்று உங்களுக்கு உண்மையை சொல்லணும், நாங்கெல்லாம் முஸ்லீம் ஆகணுமே எங்க அப்பம் பாட்டேன் நாங்க இல்ல, ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி 20 தலைமுறைக்கு முன்னாடி வந்தமே பிரச்சாரம் பண்ணி நாங்க யாரும் இஸ்லாத்துக்கு வரல, பெரிய பெரிய பேச்சாளர்களை பார்த்து வரல. சிறிய அளவில் சில முஸ்லிம்கள் அரபு நாட்டிலிருந்து இங்க வந்தார்கள். சிறிய அளவில் அவருடைய ஒழுக்கம், அவர்களுடைய நேர்மை, அவருடைய சொல் சுத்தம், அவருடைய உடை சுத்தம், அவருடைய பண்பாடு, அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய வழிபாட்டு முறை, இதுதான் இங்க அப்பம் பாட்டுக்கு தெரிஞ்சே தவிர அவன் பேசுற பாஷை கூட புரியல. அவனுக்கு அரபி தாய்மொழி, எங்க அப்பம் பாட்டுக்கு அதெல்லாம் விளங்கல. அதை பார்த்து தான் ஈர்க்கப்பட்டான். நாங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தது விளங்கிக்கிட்டு வரல. இன்னும் அழகா சுத்தமா எவ்வளவு நேர்மை, ஒன்னும் பொய் சொல்லி விற்க மாட்டேங்கிறாங்க, சொன்ன சொல் தவற மாட்டேங்கிறான், கொள்ளையடிக்க மாட்டேங்கிறான். இவ்வளவு வியாபாரியா, வியாபாரிகள் தான் கொள்ளையடிக்கிறவன் பேர் ஒரு காலத்துல. இந்த முஸ்லீம் வியாபாரிகள், அன்றைக்கு பண்பட்ட முஸ்லீம் வியாபாரிகள் இந்த நாட்டுக்கு வந்து நேர்மண்டா என்னங்கிறத நடத்தையில காட்டினாங்க பாருங்க. அதுல ஈர்க்கப்பட்டு தான் நீங்க அப்ப மாட்டேன்லாம் இஸ்லாத்துக்கு போனாங்க. இன்றைக்கு நீங்க முஸ்லீம் பார்த்தா யாரா இஸ்லாத்துக்கு விரும்புவீங்களா சொல்லுங்க? எங்க முஸ்லீம்களுக்கு வழங்குறதுக்காக கேட்கிறேன். எங்க முஸ்லீமுடைய நடவடிக்கையை பார்த்தா இஸ்லாத்தை விரும்புற மாதிரி இருக்குதா? இல்ல. பெரும்பாலானவர்களுடைய நடவடிக்கை இல்ல. நாங்க வருத்தப்படுறோம். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. இதை வச்சுக்கிட்டு அவங்க வழங்குவாங்க. நம்ம நடவடிக்கையினால எவ்வளவு கெட்ட பேரு, ஒரு அழகான வாழ்க்கை நெறிய கூட மக்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்களே, நம்ம தானே காரணம் என்று எங்க சமுதாயம் இப்ப விளங்க ஆரம்பித்திருக்கிறது. 20 வருஷத்துல நாங்க இந்த எழுச்சியை கண்டிருக்கிறோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் இன்னும் நல்ல எழுச்சியை காண்போம்.
பின்பற்ற சாத்தியமாக்கி காட்டுவோம். நபிகள் நாயகம் சாத்தியமாக்கி காட்டியது போல ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த அழகான நெறிய, சுத்தமான நெறிய சாத்தியமாக்கி காட்டுவோம். எல்லா முஸ்லிம்களும் கரெக்டா கடைபிடிக்கக்கூடிய நிலைமைக்காக நாங்கள் உழைப்போம் என்ற உறுதியை தான் இந்த. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருள்தாஸ். பக்கத்தில் இருக்கிற மணக்குடி கிராமம் பூம்புகார் கல்லூரியில இறுதி ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கேட்க போற கேள்வி குர்ஆன்ல இருந்து. தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அரபி மொழிக்கும் அந்த பண்பாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. மக்கள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் நபிமார்கள் அனுப்பி வைத்தார்கள் என்று குர்ஆன்ல கூறப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்த நபி யாரு? இங்க வந்து அந்த முஸ்லிம் மதத்தை பரப்புனது யாரு? இப்ப கிறிஸ்தவத்துல வந்து தோமா, பவுல் போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்த இந்த நபி யாரு? அதான் என்னோட கேள்வி. அதாவது திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, அதை வச்சுதான் அவர் கேள்வி கேட்கிறாரு. இந்த கருத்துப்பட நிறைய வசனங்களும் இருக்கிறது. மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக கடவுள் ஏராளமான தூதர்களை அனுப்பி வைத்தார். மனிதர்கள் நல்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி முகமது நபி மட்டும் வரல, நிறைய தீர்க்கதரிசிகளை, தூதர்களை கடவுள் அனுப்பி வைத்தார். இன்னொரு இடத்துல திருமறை குர்ஆன் சொல்லுது, ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் அவரவர்களுடைய மொழியிலேயே இறை தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவரவருடைய மொழியிலேயே இறை தூதர்களை அனுப்பி இருக்கிறோம் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லுது. அவர் என்ன கேட்கிறார்னு கேட்டா, தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்த அந்த தூதர் யார்? எல்லா மக்களுக்கும் வந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த தமிழ் தூதர் யார்? இந்தியாவுக்கு வந்த இந்திய தூதர் யார் என்பதுதான் அவருடைய கேள்வி. திருமறை குர்ஆன்ல அப்படி சொல்றது உண்மைதான். அதாவது அல்லாஹ் வந்து தமிழனுக்கு அவனுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி ஒருவரை அனுப்பியிருக்கிறார். ஒருவர் மாத்திரம் நிறைய கூட அனுப்பியிருக்கலாம் ஒரு காலகட்டத்தில். அதே மாதிரி இந்தி பேசுற மக்களுக்கு அனுப்பியிருப்பார், சைனா மக்களுக்கு அனுப்பியிருப்பாரு, ஜப்பான் மக்களுக்கு அனுப்பியிருப்பாரு. ஆனால் அவர்கள் யார் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. கொள்கை அளவுல அப்படி அனுப்பினார்கள் என்று நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்தனை பேரை லிஸ்ட் போடுறதா இருந்தா அது ஒரு 2 குர்ஆன் அளவுக்கு வந்துடும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உலகம் தோன்றி எத்தனை லட்சம் வருஷம் ஆச்சு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்த தூதர்களை பட்டியல் போட்டு அனுப்புறதா இருந்தா அதை வந்து ரொம்ப அதிகமாயிரும், அது போட முடியாது. அதனால யார் யார் என்ற விவரம் குர்ஆனில் 25 பேருக்கு தான் விவரம் சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன் முடிச்சு தேடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சாதனை நிகழ்த்திய, பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய, பெரிய அளவுக்கு தியாகங்கள் புரிந்த ஆபிரகாம், இஸ்மவேல், மோசே, ஜீசஸ், தாவீது, ஜோசப் போன்ற நோவா, யோவான், இந்த மாதிரியான தீர்க்கதரிசிகள் 25 பேரை பத்தி தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரையும் சொல்லப்படல. அதுல இருக்குது, இவ்வளவுதான் என்று நினைத்துக் கொள்ளாத, உமக்கு சொல்லாத இன்னும் பல தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி முதல்ல அனுப்பப்பட்டவர் ஆதம். முதல் மனிதர் இருக்கார் பாருங்க, அவர் தான் கடவுளுடைய முதல் தூதர். அவர் ஆதம் வந்து கடவுளுடைய வழிகாட்டுதல் படி நடந்தார். ஆதமுக்கு பிறகு அடுத்த தலைமுறையில் அடுத்தவர் வந்திருப்பார். கடைசியாக வந்தது நபிகள் நாயகம். நபிகள் நாயகத்துக்கு பிந்தி யாரும் வரவே இல்லை, விளங்கிக்கணும். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தூதரை கடவுள் அனுப்பினாரு. இறுதியாக முகமது நபிக்கு முன்னாடி வந்தவர் இயேசு, ஜீசஸ், இயேசுநாதர், ஈசா நபி என்று நாங்கள் சொல்லுவோம். முகமது நபிக்கு முன்னாடி வந்த தூதர் வந்து ஈசா, இயேசுநாதர். அவர் வந்து 2000 வருஷம் ஆகுது. நபிகள் நாயகத்துக்கு 1400 வருஷம் ஆகுது. 2 பேருக்கு 600 வருஷம் இடைவெளி. அப்ப ஈசா இயேசுவுக்கு முந்தி மோசே வந்தாரு, மோசேவுக்கு முந்தி இஸ்ரவேல் வந்தாரு, யாக்கூபு, அவருக்கு முன்னாடி இஸ்மாயில் வந்தாரு, அவருக்கு முன்னாடி ஆபிரகாம் வந்தாரு. இப்படி இஸ்லாம் சொல்லுது. அதனால முகமது நபி இறுதியாக இருந்ததுனால அவருக்கு பிறகு யாரும் வரல. அவருக்கு பிறகு வந்திருந்தால் யார் என்று சொல்லியிருக்க முடியும். இதுதான் கடைசி தூதர், இனிமே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் கடைசி ஆகிட்டாருன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒவ்வொரு இறை தூதர் அனுப்பிட்டு அவர் முடிஞ்சவன அடுத்த இறை தூதரை அனுப்பிட்டு இருந்த கடவுள் முகமது நபியை கடைசி ஆக்கினார்னு கேட்டா, ஏனைய இறை தூதர்கள் பேர்ல செஞ்ச தப்புகள் எல்லாம்
முகமது நபி பேர்ல வராம கடவுள் தடை செய்து வைத்திருக்கிற அற்புதத்தை நீங்க நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புண்படுவதற்கு நான் சொல்லவில்லை. இப்ப இயேசுநாதர் வந்தார், அவருடைய கொள்கை என்ன? ஒரே ஒரு கடவுளை வணங்குங்கள்னு சொன்னார். அது அவர் செஞ்ச அந்த போதனை இன்னைக்கும் கூட புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம். நிலைமை என்னவாகிவிட்டது என்றால் இயேசுவையே கடவுள் என்று ஆக்கிவிட்டார்கள். அவர் கடவுளை வணங்குங்கள் என்று சொன்னாரு, இயேசுவையே கடவுள் என்று ஆக்கிவிட்டார்கள். அதே மாதிரி நம்ம புத்தர் இருக்கார, அவர் யாரு? அவர் அன்பே சிவம்னு சொன்னார். அன்பு செலுத்துங்கப்பா மனுஷனுக்கு, ஏன்பா அநியாயம் பண்றீங்க, மனிதருக்கு மனிதர் இறக்கம் காட்டுங்க ஒரு நல்ல போதகரா வந்தார். அவரை பிடிச்சி கடவுளாக்கி விட்டாங்க. அவர் ஒரு மனிதரா வந்தாரு, அவர் ஒரு காலத்திலையும் தன்னை கடவுள்னு சொல்லல, அவரை பிடிச்சி கடவுளாக்கி விட்டாங்க. இதே மாதிரி பண்ணாங்களே முகமது நபிய 1400 வருஷம் ஆகியும் கூட நாங்கள் கடவுள் ஆக்கணுமா? இன்னைக்கு வரைக்கும். நேத்து இறந்து போன அண்ணாதுரை கடவுளாகி விட்டாரு, கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார் கடவுளாகி விட்டாரு. நீங்க வழிபடலன்னு சொல்லலாம், மலர் மாலை போடுவதே கடவுள்னு அர்த்தம். அந்த கல்லுக்கு விளங்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மாலை போடுறீங்க, பெரியாருக்கு தெரியுமா? அவர் மகிழ்ச்சி அடைவாரா? சந்தோஷப்படுவாரா? மாலை போட்டு அந்த நினைவிடத்துல மலர் வளையம் வைக்கும் பொழுது கடவுளாகி போயிடுறாரு. கடவுள்னு சொன்னாதானே கடவுள்? கடவுள் மாதிரி நினைச்சால கடவுள் தானே. அது ஒரு கல். பெரியார் சிலை என்பது நாம் செய்த ஒரு கல். அந்த கல்ல வழிபடாதன்னு சொல்லிட்டு இந்த கல்ல வழிபடுறேன்னு வந்தது எப்படி சரியா வரும்? அதே காரியத்தை பொருளை மாத்திக்கிட்டாங்க. தேங்காய் பழத்துக்கு பதிலா மலர் வளையமும் மாலையும் கொண்டு வந்துட்டாங்க. பொருள்கள் மாறி இருக்கே தவிர அந்த மதிக்கிற நம்பிக்கைகள்ல மாற்றம் வரல. நாங்கள் நபிகள் நாயகத்தை வணங்கணுமா? எந்த முஸ்லிமாவது நபிகள் நாயகத்தை கடவுள்னு சொன்னானா? எந்த முஸ்லிமாவது நபிகள் நாயகத்துக்கு செலவைன்னு கேட்டானா? அமெரிக்காவில் வச்சாங்க, எடுக்க சொல்லி போராடணும். நாங்க அமெரிக்காவில் சுப்ரீம் கோர்ட்ல, அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல உலகத்துக்கு நீதி வழங்கிய 10 மேதைகள் என்று சொல்லி நபிகள் நாயகத்தையும் அதில் கொண்டு நிப்பாட்டினான். புகழ்ற மாதிரி தான் வச்சான், திட்டுற மாதிரி வைக்கல. உலகத்துக்கு நல்ல நீதியை வழங்கிய 10 பேர் என்று 10 பேருக்கு சிலை வச்ச அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல. அதுல ஒரு சிலை முகமது நபி. உலக முஸ்லீம்கள் பூரா கொந்தளிச்சு அமெரிக்க முஸ்லீம்கள் ஏற்பாடு பண்ணி வச்ச சிலை எடுக்க சொன்னவங்க, சிலை ஏண்டா வைக்கிறேன்னு தலை உருள்ற காட்சி நீங்க பாக்குறீங்க. வச்ச சிலையை கையை உடைச்சதுக்காக 10 தலை போகுது. வச்ச சிலைக்கு செருப்பு மாலை போட்டதுக்காக வேண்டி 20 உசுறு போகுது. வச்ச சிலையை தூக்குன்னு சொன்ன ஒரு சமுதாயம் நாங்க. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, முகமது நபிக்கு பிறகு வர தேவையில்லை. முகமது நபி நான் கடவுள் ஆக்கிட்டோம்னு சொன்னா வேற ஒருத்தர் வரணும். நாங்க தான் அந்த கொள்கையில முகமது நபி சொன்னதுல கரெக்டா நிக்கிறோமே. தாய் காலில் உழுவ மாட்டோம், புருஷன் காலில் பொண்டாட்டி உழுவுறது இல்ல, தலைவன் காலில் உழுவ மாட்டோம், யாருக்கு முன்னாடி கூனி குருவ மாட்டோம். கடவுள் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர எங்கள் முகமது நபியை கூட நாங்கள் கும்பிட மாட்டோம். முகமது நபியே எங்களுக்கு வைத்த வழியை போக்குங்க, முகமது நபியே எங்களுக்கு பணத்தை தாங்க, முகமது நபியே எங்களுக்கு பிள்ளைய தாங்கன்னு கேட்க மாட்டோம். கடவுளேன்னு தான் கேட்போமே தவிர முகமது நபியுடைய வழிகாட்டுதலாம் ஏத்துக்கிறோமே தவிர முகமது நபியை நாங்கள் கடவுளாக்க எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, ஒவ்வொரு இறை தூதர் வந்த பிறகும் அந்த இறை தூதரையே கடவுளாக்கி விட்டார்கள், அவரையே சிலையாக்கி விட்டார்கள், அவருக்கே கோவில் கட்டினார்கள். அடுத்தவர் வர வேண்டிய தேவை இருந்தது. முகமது நபி அஸ்திவாரத்தை பலமா போட்டு போயிட்டாரு. அவர் இத்தனை வருஷம் இன்னும் சொல்றேங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் முகமது நபி மேல பிரியம் இல்லாம இப்படி பண்ணிட்டாங்களோண்டு. உங்களுக்கே தெரியும் முஸ்லீம்கள் எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க, முகமது நபி விட்டு கொடுக்க மாட்டாங்க. முகமது நபி மேல மற்ற எந்த சமுதாயமும் அவர்கள் தலைவர்கள் மேல வச்சிருக்கிற பிரியத்தை விட இவ்வளவு அதிகமான பிரியம் நாங்க வச்சிருக்கிறோம். இவ்வளவு பிரியம் இருந்து கூட நாங்க வரம்பு மீற மாட்டோம். அந்த கடவுள் கொள்கையில பிரியம் தனி, கடவுள் இல்ல. பொண்டாட்டிக்கு புருஷன் மேல பிரியம் இருக்கத்தான் செய்யும், அதுக்கான கடவுள் ஆயிருவாரா? அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி இருந்ததுனால முகமது நபி இறுதி தூதர், அவருக்கு பிந்தி வரல. முந்தி நிறைய பேர் வந்திருக்காங்க, யாருன்னு எங்களுக்கு தெரியல. வந்திருக்கிறாங்க நம்ம நம்புவோம். தமிழுக்கு எத்தனையோ தூதர்கள் வந்திருப்பார்கள், அவர்கள் யார் என்று தெரியவில்லை. நபிகள் நாயகத்திற்கு பிறகு வந்தால் தெரியும், பிறகு யாரும் வரவில்லை. இருக்குது அழகா பிடிச்சிட்டார் அவரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இறைவனை தவிர யாரையும் வணங்குறீங்க, முகமது நபியை கூட வணங்க மாட்டேங்கிறீங்க, அப்ப ஏன் தர்காக்கு போறீங்க? தர்காண்டா என்ன? மனிதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் தான் தர்கா. தர்கா வேற, பள்ளி வாசல் வேற. நாகூர் தர்காங்கிறமே அது என்ன?
ஒரு மதகுரு, ஒரு இஸ்லாத்தை போதிச்ச ஒரு போதகர், அவர் இறந்து விட்டார். அவரை கொண்டே அடக்கம் பண்ணி வச்சு அதை ஒரு கோயில் மாதிரி எழுப்பி அந்த சமாதியில போய் கும்பிடுறாங்க. அப்ப அது மட்டும் என்னன்னு கேட்கிறாரு. கரெக்டான கேள்விதான். அது இஸ்லாத்துல இல்லாதது. அதை செய்யறவர்கள் முஸ்லீம்களா இருக்க முடியாது. நபிகள் நாயகத்துக்கு கொடுக்காத ஒரு மரியாதைய இன்னொருத்தர் கொடுக்க இந்த மார்க்கத்தில் இடம் இருக்குமா? எங்க சமுதாயத்தில் உள்ளவர்கள் மார்க்கத்தை அறியாமல் விளங்காம இறந்து போனவர்களை கும்பிடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை எப்படியோ அவர்கள் நுழைஞ்சிருச்சு. அரபு நாடு இருக்குது, நபிகள் நாயகம் பிறந்த ஊரு, அங்கே தர்கா கிடையாது. பெரிய பெரிய மகான்கள் அங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க. எங்க அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு தெரியாது. நபிகள் நாயகத்துக்கு சந்தனக்கூடு கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு தேரோட்டம் கிடையாது. நபிகள் நாயகத்தினுடைய சமாதிகளை விழுந்து கும்பிடுறது கிடையாது. அந்த நாட்டில் உள்ள பெரிய பெரிய நபிகள் நாயகத்தின் தோழர்கள்லாம் இருந்தாங்க, அவர்களுக்கு கிடையாது. மலேசியாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அங்க தர்கா வழிபாடு கிடையாது. அமெரிக்காவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அங்க இந்த மாதிரி தர்காக்கள் கிடையாது. ரஷ்யாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அங்க இந்த வழிபாடுகள் கிடையாது. நம்ம இந்தியாவில் முஸ்லீமான ஆளுக்கு என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, அவன் வேற மார்க்கத்தில் இஸ்லாத்துக்கு வந்தான்ல, வந்த உடனே அதே மாதிரி இவனுக்கு தேவைப்பட்டுச்சு. அங்க தேர் இழுத்தோம், இவங்க இழுக்க வேணாங்கிறாங்க, நம்ம வேற மாதிரி இழுப்போம் அப்படின்னு சொல்லி தான் சந்தனம் கூட உண்டாக்கணும். தேர் இழுத்துக்கிட்டு இருந்தவன் தான் இங்க வந்தான். நல்லா விளங்கிக்கணும். தேர் இழுத்துக்கிட்டு இருந்தவன் இஸ்லாத்துக்கு வந்த உடனே இவங்க என்ன தேர் இழுக்க வேணாங்கிறாங்க, நம்ம எங்க போய் இழுக்கிறது, நம்ம ஒரு ஆளை அடக்கம் பண்ணி விட்டு அங்கே போய் இழுப்போம் அப்படின்னு நுழைஞ்சிருச்சே தவிர, அது தர்கா என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது. இந்தியாவில் உள்ள அறியாத முஸ்லிம்கள் செய்யக்கூடிய ஒரு தப்பு. உலகளாவிய அளவில் இஸ்லாத்தை அறிந்து பின்பற்றக்கூடிய நாடுகள்ல தர்காக்கள் கிடையாது. நபிகள் நாயகம் அவர்கள் தர்காக்கள் கட்டினால் இடித்து தரைமட்டமாக்குங்கள் எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அந்த மக்கள் திருந்தி அவர்கள் கையாலேயே விரைவில் இடிக்கக்கூடிய காலமும் உருவாகத்தான் போகிறது. இப்ப விழித்துக் கொண்டார்கள், இப்ப தெளிவா இருக்கிறாங்க. இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் நான் வணங்குகிறேன். நான் என் சொந்த ஊர் தேரவந்துருங்க. என் பேர் கைலாசம். நான் யூனியன் கவுன்சிலர், குத்தாலம் யூனியன் கவுன்சிலர். இப்ப நான் வேற ஒரு கேள்வி கேட்டுதான் இருந்தேன், உங்க பேச்சிலிருந்து பழைய கேள்வியை மாத்திக்கிட்டேன். சரி, நம்ம 99 ஆண்டு அமெரிக்க விஞ்ஞானிகள் ஒரு அற்புத விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாங்க. அண்டவெளி இயக்கத்துக்கே அதுதான் காரணம்னு சொல்றாங்க. அது பிளாக் ஹோல்னு சொல்றாங்க. அதை போட்டோ எடுக்க முடியலன்னு சொல்றாங்க. அப்படி அவர்களே அதுதான் இந்த இயக்கத்திற்கே காரணம் என்று சொல்லும்போது, நீங்க சொர்க்கம் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்துறீர்கள். சொர்க்கத்தை நீங்கள் நம்புகிறீர்களா, இருக்கிறதா? மாத்திட்டு தான் உங்கள்கிட்ட நீங்க கேட்டதே விளங்கல. என்னத்தை கண்டுபிடிச்சாங்க? 1999 கண்டுபிடிச்சாங்க சார் அமெரிக்காவில் விஞ்ஞானிகள். பிளாக் ஹோல் வானத்தில் இருக்கு, அதுதான் அண்டவெளி இயக்கத்திற்கு காரணகர்த்தான்னு கண்டுபிடிச்சாங்க. இல்ல எதுல பாத்தீங்க? அப்படி என் பாக்கெட்டுக்குள்ள உலகம் இருக்கிற மாதிரி கூட வரையலாம் சார். நிச்சயமா சத்தியமா உங்களுக்கு பாக்கியாவை அனுப்பி வைப்பேன். சரி சரி, நீங்க சொர்க்கம் சொல்ற இல்ல, நீங்க பாக்கியாவில் அனுப்பி வைங்க. நீங்க பொய் சொன்னீங்கன்னு நான் சொல்லல. நீங்கள் விஞ்ஞான விஷயத்தை எந்த பத்திரிகையில படிக்கணுமோ அதுல படிக்கல. பாக்கியங்க பாக்கியாங்கிறதுலங்க அவர்கள் நான் தொடர்ந்து படிக்கிறாள். எதுக்குன்னா அந்த அளவுக்கு பொய் ரொம்ப சொல்லுவாங்க. பத்திரிகை விமர்சனம் வரக்கூடாது. பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு படம் எடுத்து டிம்மா போட்டு அந்த பேய் அங்க கண்டார்கள் பறக்கும் தட்டுன்னு போட்டான் தெரியுமா சார்? பாக்கியாவுல பறக்கும் தட்டு இருக்குன்னு எழுதுனா பாத்தீங்களா? உலகத்துல சயின்டிபிக்கா பறக்கும் தட்டு ஒண்ணு கிடையாது. பறக்கும் தட்டு இருக்குன்னு எழுதின பத்திரிகை பாக்கியா. அதான் விஞ்ஞானம்ங்கிற பேர்ல பொய்களை பரப்புற ஒரு பத்திரிகையில நீங்க காட்டுறீங்க. விஞ்ஞானத்தை சொல்வதற்குமா அதற்குன்னு தகுதியான பத்திரிகைகள் இருக்கு. அதுகள்ல இருந்து அதுக்குன்னு தகுதியான நான் கேட்கிறேன், அந்த விஞ்ஞானி யார்? அந்த புகைப்படம் எங்க? அதை எடுத்தது யாரு? எந்த நாசாவுடைய விண்வெளி நிலையம் சர்டிபிகேட் கொடுத்துச்சா? அது இயக்குதுன்னு எதை வச்சு ப்ரூவ் பண்ணுச்சு? அப்படி காட்டணும். நான் தான் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். நீங்க போய் சொல்லவில்லை. இல்ல, நான் படிச்ச புத்தகத்தை அனுப்புறாம ஆங்கிலத்துல தான் மொழிபெயர்த்து போட்டிருக்கேன். நீங்க சொர்க்கம் இருக்கிறது நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா? விளக்கமா சொல்லுங்க. அதாவது அவருக்கு என்ன கேட்கிறாருன்னா, அது இருந்துட்டு போகுது, கேள்விக்கு வந்துருவோம். அவர் பாக்கியாவில் இருந்தது சரியா தவறாங்க ரெண்டாவது வந்துருவோம். கேள்வி என்னன்னு கேட்டா, சொர்க்கம் நரகம் இருக்குன்னு எப்படி நம்புறது? அது நல்ல கேள்வி தானே. நம்ம சொர்க்கத்தை பார்க்கல, நரகத்தை பார்க்கல, எப்படி சொர்க்கம் நரகம் இருக்கிற நம்புறது அப்படிங்கிறாங்க. நம்ம கடவுளையும் கூட தான் பார்க்கல, வணங்குதா? கடவுளையும் நம்ம பார்க்கல. கடவுள் இருக்குன்னு நீங்க நம்பும் பொழுது எந்த அடிப்படையில் நீங்க நம்புறீங்க?
சில காரண காரியங்களை வைத்து நம்புறீங்க. அதை வச்சு தான் கடவுளை நம்பணும். கடவுளை எப்படி நம்புறீங்கன்னு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அதை கூட நான் சொல்லியிருப்பேன். இப்ப சொர்க்கத்தை நாங்க நம்புறோம்னு சொன்னா எதை வச்சு நம்புறோம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. நாங்க பார்க்கவில்லை, நீங்களும் பார்க்கவில்லை, யாரும் பார்க்கவில்லை. நாங்க எப்படி நம்புறோம்? எங்களுக்கு நபிகள் நாயகம் கடவுள் கொடுத்த வேதம் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எங்களுக்கு கொடுத்தார். அதை நாங்க குர்ஆன் என்று சொல்லுகிறோம். கடவுள் அவற்றை கொடுத்ததை நாங்க பார்க்கல. அவர் சொன்னார். கடவுள் முகமது நபிட்ட கொடுக்கும்போது யாரும் நாங்க பார்க்கல, ஒருத்தர் கூட பார்க்கல, ஒரு சாட்சி கூட அதுக்கு இல்ல. ஆனா அவர் சொன்னாரு, இந்த புத்தகம் எனக்கு கடவுளிடமிருந்து வந்திருக்கிறது என்று சொன்னார். அது கடவுள் புஸ்தகம் என்று நாங்கள் எல்லாம் நம்பி, அது கடவுள் புஸ்தகம் என்று ஒத்துக்கிட்டோம் சொன்னா அதுல சொல்ல போறது நம்பி தான் ஆகணும். கடவுள் சொல்ல நம்பி தானே ஆகணும். அப்படி நம்புறோம். அப்ப கேள்வி எங்க வரணும்னு கேட்டா, அத கடவுள் புஸ்தகம் எப்படி நம்புனீங்க? அதான் பாயிண்ட். கடவுள் புஸ்தகம் எப்படி நம்புறது? ஒரு புஸ்தகம் தானே. முகமது நபி ஒரு மனுஷர் தானே. அவர்கிட்ட போய் கடவுள் புஸ்தகம் கொடுத்தாருன்னு சொன்னா எப்படி நாங்க நம்புறது என்பது உங்களுடைய கேள்வியாக இருந்தால் சிறப்பா இருந்திருக்கும். அதையே நான் கேள்வியா வச்சுக்கிறேன். அப்ப குர்ஆன் என்பது நபிகள் நாயகத்துக்கு கடவுள் கொடுத்த புத்தகம் நபிகள் நாயகம் சொன்னார். இப்ப அது கடவுளுடைய வேதம் தான் என்று நாங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டோம்னா, நபிகள் நாயகத்துக்கு எழுத தெரியாது, அவருக்கு வாசிக்கவும் தெரியாது. நபிகள் நாயகத்துக்கு எழுதவும் தெரியாது, அனாதை ஆயிட்டார். அந்த காலத்துல பள்ளிக்கூடங்கள்லாம் கிடையாது. அதனால அவர் சரியா படிச்சுக்கல. ஏதோ ஒன்னு ரெண்டு வாத்தியார் வந்து வீடுகளில் சொல்லிக் கொடுப்பாங்க. இவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சாரு. சின்ன பிள்ளையில ஆடு மேய்ச்சிக்கிட்டு அனாதை இருந்ததுனால, ஆடு மேய்த்த காரணத்தினால நபிகள் நாயகத்திற்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனால் நபிகள் நாயகம் காலத்துல பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம், மொழி பண்டிதர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க. நம்ம காலத்துல இன்னைக்கு கூட பாக்குறோம், படிச்சிருக்கிற காலத்தில் இருக்கிற கவிஞர்களை விட படிப்பறிவு இல்லாத ஐயாவுடைய ஊர்லயே உலக மகா சக்கரவர்த்திங்கிற கம்பர் இருந்தார். ஐயா தேர்லந்தூர் ஐயா கேட்டார, அவர் ஊர்ல கம்பர் இருந்தார் படிக்காத காலத்துல. அந்த கம்பருக்கு இருக்கிற தமிழ் அறிவு இப்ப இவருக்கு இருக்குமா? அவர் ஊர்ல யாருக்காச்சும் இப்ப இருக்குமான்னு இருக்காது. அந்த மாதிரி நபிகள் நாயகமுடைய காலத்துல பெரிய பெரிய அரபு மொழியில விற்பனர்கள்லாம் இருந்தாங்க. இவர் குர்ஆன் கடவுள் வேதம் கொண்டு வந்தாரு. இது அந்த விற்பனர்களுடைய இலக்கிய நூல்களை எல்லாம் விட மேம்பட்ட இலக்கியமா இருக்குது. எழுதவும் தெரியாத ஒருத்தர், வாசிக்கவும் தெரியாத ஒருத்தர் அரபு மொழியில இது கடவுள் வேதம்னு சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு புலவரை இவர் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மொழி ஆற்றல் உள்ளவர் கிடையாது. இவர் சொல்றது அந்த புலவர்களை பிரமிக்கிற அளவுக்கு மொழி நடையில ரொம்ப 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 உச்ச நிலையில் உள்ள ஒரு நடையில் திருமறை குர்ஆனை கொண்டு வந்தார். இது அந்த மக்களுக்கு முதல்ல நம்பிக்கை ஏற்படுத்துது. இவர் இவ்வளவு அற்புதமா சொல்றாரு, படிக்க தெரியாத ஆளு என்னடா இவ்வளவு இலக்கியமாக இவ்வளவு அற்புதமாக, அது அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு தெரியும் குர்ஆனுடைய இந்த இலக்கிய சுவை. அவ்வளவு அழகான நடை, ஒவ்வொரு வார்த்தைகளும் பொறுக்கி எடுக்கப்பட்ட வார்த்தைகளை பார்த்து அரபு மொழி நமக்கு தெரிந்திருக்குமே, ஆனால் அவ்வளவு ரசிப்போம். அவ்வளவு அற்புதமான ஒரு நடை. இது அவர் அந்த நம்பிக்கையே கொஞ்சம் கொடுக்குது. வேதம்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகம் இருக்குல்ல, அதை இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இது நிச்சயமா கடவுள் வேதம் தான் சொல்லி நம்புவதற்கு எக்கச்சக்கமான ப்ரூஃப்கள் அந்த வேதத்துக்கு உள்ளேயே இருக்குது. எப்படி இருக்குது? அதுதான் இப்ப பாயிண்ட். இப்ப நம்ம வாழக்கூடிய காலத்துல பூமி உருண்டை, பூமி உருண்டைன்னு நம்பி வச்சிருக்கிறோம். இதுல ஒருத்தருக்கு கூட சந்தேகம் இல்லை. இன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே நம்ப மாட்டான் உருண்டை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கு? கலிலேயே என்ன பாடுபட்டான் உருண்டைன்னு சொன்னதுக்காக வேண்டி உங்களுக்கு தெரியும். நபிகள் நாயகத்துக்கு பிந்தி வந்த கலிலேயோ பூமியை உருண்டைன்னு சொன்னதுக்காக வேண்டி அவனை என்ன பாடுபடுத்தினாங்கன்னு தெரியும். அப்ப கலிலேயோ காலத்துக்கு முன்னாடியே எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயத்தில் பிறந்த ஒருத்தர் பூமி உருண்டை என்று சொல்ல முடியுமா? உருண்டை என்று மட்டும் சொல்லல, ஒவ்வொரு கோள்களும் சுழல்கின்றன, சுற்றி வருகின்றன. பூமி சுத்துன்னு எவன் நம்பவே மாட்டான். சந்திரன் அப்படி வானத்தில் ஒட்டி வச்சிருக்குன்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க அந்த காலத்துல. நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்ட குர்ஆன் சொல்லுது, குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், ஒவ்வொரு கோள்களும் தன்னுடைய பாதையிலே நீந்தி கொண்டிருக்கின்றன. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் நீந்தி கொண்டு இருக்கின்றன என்ற உண்மையை 1400 வருஷத்துக்கு முன்னாடி கடவுளுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு வேண்டுமானால் எல்லாரும் சொல்ல முடியும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி அதை படைச்சவனுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர வேற எவருக்கும் சொல்ல முடியாது. முகமதுக்கு சொல்ல முடியாது.
முகமது என்ற மனிதர் அவருடைய ஆராய்ச்சியை கொண்டு பூமி உருண்டை என்பதையோ இது சுழல்கிறது என்பதையோ எல்லா கோள்களும் சுழல்கிறது என்பதையோ சொல்ல முடியாது. அதை பார்க்கிறோம். இது எப்படி சொன்னாரு? கடவுள் வார்த்தைக்கு தகுந்த மாதிரி தானே இது இருக்குது. விண்வெளியில போய் ஆம்ஸ்டாங் போய் இது சாத்தியமா முடியுமா இப்படின்னு சொன்னா முடியும்னா நம்மளை செருப்பு கட்டி அடிப்பான் 100 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு என்ன சாதாரணமா முடியும்னு சொல்றோம். நபிகள் நாயகம் காலத்துல விண்வெளி பயணத்தை ஒத்துக்குருவானா? குர்ஆன் என்ன பண்ணுது? யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனித குலமே, இனிஸ்த தாத்துமன் தன்புது மின் அக்தாரி சமாவாத்தி வல்லர்லி ஃபன்புது லா தன்புதுன இல்லா பி சுல்தான். மனிதர்களே, நீங்கள் இந்த வானத்தை கடந்து இந்த பூமியை கடந்து பல கோள்களுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் செல்லுங்கள், போங்கள். ஆனால் அதற்குரிய ஒரு பவர், ஆற்றலை உருவாக்கி கொண்டுதான் உங்களால் போக முடியும். லா தன்புதுன இல்லா பி சுல்தான். சுல்தான்னா பவர், மன்னர சுல்தான் பாங்க, பவர் இருக்கிறதுனால பவரை வைத்து நீங்கள் போக முடியும், விண்வெளிக்கு போக முடியும் என்று குர்ஆன் சொல்லுது. ஆனால் இப்ப போக முடியாது. அதுக்குன்னு ஒரு எலக்ட்ரானிக் பவர் வேணும், அதுக்குன்னு ஒரு மின் பவர் வேணும். அதை உருவாக்கி கொண்டுதான் நீங்கள் போக முடியும். எதிர்காலத்தில் முடியும், உங்களுக்கு முடியாது. விண்வெளி பயணம் சாத்தியம், அது இப்ப சாத்தியம் இல்ல, இனிமேல் சாத்தியம் என்று ஒரு முகமதுக்கு எப்படி சொல்ல முடியும்? எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒருத்தர் 1400 வருடத்திற்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? நீங்க இதுகால வரைக்கும் டார்வினுடைய தத்துவத்தை தூக்கி பிடிச்சுக்கிட்டு அது அற்புதமானதுன்னு சொல்லி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப ஜீனோ யுகத்துல டார்வின் தத்துவத்துக்கு செருப்படி கொடுத்து அவளும் பொய்யின்னு போயிட்டானுவோ. முடிஞ்சு கண்டுபிடிச்சானா? இவ்வளவு நாள் எதை தூக்கி வச்சு ஆடணும்? ஜீனோம், அதாவது டார்வின் குரங்குல இருந்து வந்தா மனுஷன். குரங்குல இருந்து வந்தா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அப்பா இருப்பான், பல அப்பன்கள் இருப்பான். ஒரு ஜெனரேஷன் டேக் ஆஃப் எடுக்குமே என்ன செய்யும்? நமக்கு அப்படி குடல் இப்படி மேல தூக்கும். இப்ப அனுபவிச்சுட்டோம். இன்னும் மேல மேல போக அப்படி இதயம் மேல அப்படி தூக்கி தூக்கி கொடுக்கும். இன்னும் ராக்கெட்ல போனீங்கன்னு வைங்க, ஆக்சிஜன் கிடைக்காது உங்களுக்கு. மூக்குல டின் கட்டிக்கணும் ஆக்சிஜனுக்கு. சாதாரண காத்த உங்களுக்கு சுவாசிக்க முடியாது. டின்னுல ஆக்சிஜனை பின்னாடி அடைச்சு வச்சுக்கிட்டு அதுல சுவாசிச்சா தான் இதயத்துக்கு கஷ்டமோ, இதயத்துக்கு முடியாது, பங்கன் கிடைக்காது, சுருங்கி போயிரும். விரிஞ்சி விரிஞ்சி சுருங்குறதுக்கு பதிலா இதயம் அப்படி சுருங்கி போயிரும். இத ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான ஆட்களுக்கு தான் விளங்க முடியும், முகமது நபிக்கு விளங்க முடியாது. அவருடைய குர்ஆன்ல சொல்லுது பாருங்க, விண்வெளிக்கு போனால் எப்படி இருக்கும் என்று குர்ஆன் சொல்லுது பாருங்க. அங்கதான் அது கடவுள் வேற நாங்க நம்புறோம். எப்படி இருக்குமா விண்வெளிக்கு போகும்போது? அது எப்படின்னு கேட்டா, ஒரு கஞ்சன், ஒரு வள்ளல், வள்ளல் வாரி வழங்குறான்னு வைங்க, அவன் இதயம் விசாலமா இருக்கும். கஞ்சன் இதயம் இருக்குல்ல, சுருங்கி போயிருக்கும். இந்த கஞ்சனுடைய இதயத்துக்கு கடவுள் உதாரணம் காட்டும் போது குர்ஆன்ல சொல்றாரு, இவன் இதயம் சுருங்கி விடுகிறது. எப்படி சுருங்குகிறது தெரியுமா? அன்னமா எஸ்ஸஅது பிஸ்ஸமா, வானுலகத்திலே மேலேறி பிரயாணம் செய்கிறான அவன் இதயம் சுருங்குவது போல் சொல்லுது. வெயில் அடிக்கிறத பத்தி குர்ஆன் தப்பா சொல்லுது. இரவு பகல் எப்படி வருகிறது என்ற மெசேஜை குர்ஆன் தப்பா சொல்லுது. விண்ணுலக பயணத்தை பற்றி இஸ்லாம் தப்பா சொல்லுது. அது மாதிரியான இந்த மருத்துவத்தை பற்றி இஸ்லாம் ஒன்னு சொல்லுங்க, ஒன்னே ஒன்னு சாம்பிள். குர்ஆன் அப்படி சவால் விடுது. உங்களுக்கு சந்தேகம்